Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரி 9 நாளுமே அம்பாலை நம்ம வழிபடுறது வழக்கம். ஃபஸ்ட்டு 3 நாள் துர்க்கையாகவும் அடுத்த 3 நாள் மகாலட்சுமியாகவும் அதே மாதிரி கடைசி 3 நாள் சரஸ்வதியாகவும் வழிபடுறோம். ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒரு பெயரில் அம்பாள் அருள் புரிகிறாள். என்னென்னு பார்க்கலாம். நவராத்திரியில் முதல் நாள் ஷைலபுத்ரி சாமுண்டீஸ்வரி மகேஸ்வரியாவும் வழிபடுவது வழக்கம். ஷைலன்னா மலை, அப்புறம் புத்ரி அப்படின்னா மகள், மலைகளின் மகள், அதனால தான் மலைமகள் அப்படின்னு பெயர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாய மலையில் இருக்கிறதுனால மலைமகள் அப்படின்ற பெயர் காரணம்னு சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் மலைகளின் அரசனான இமவானின் மகள், அதனால தான் மலைமகள் என்று பெயர். துர்கா தேவியின் மறு உருவம் தான் ஷைலபுத்ரி. அம்பாலோட கையில் திரிசூலம் எப்பயுமே இருக்கும். அம்பாலை வேண்டுறதுனால வேண்டுதலை வேண்டினமாறு தரக்கூடியவள் ஷைலபுத்ரி. நவராத்திரி 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி அப்படின்ற பெயர். ராஜராஜேஸ்வரி வராகியாவும் வழிபடுவாங்க. தன்னோட திருக்கரத்தில் ருத்ராட்சமும் கமண்டலமும் கொண்டவள். சிவனை திருமணம் செஞ்சுக்கணும்னு பல ஆண்டு காலம் பிரம்மச்சாரிணி தவம் இருந்து சிவபெருமான திருமணம் செஞ்சாங்க அப்படின்றது தான் வரலாறு. இந்த அம்பாலை வழிபடுறதுனால மன அமைதி அழகும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. 3ஆம் நாள் நவராத்திரி சந்திரகாந்தா அப்படின்ற பெயர். தமிழ்நாட்டில் இந்திராணி அப்படின்னு வழிபடுவாங்க. சந்திரன்னா நிலவு, பிறையை தன் தலை மீது சூடிக்கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திரகாந்தா அம்பாள் புலி மேலே அமர்ந்திருப்பாங்க. சந்திரகாந்தா அம்பாலை வழிபடுறதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நவராத்திரி 4ஆம் நாள் குஷ்மாண்டா அப்படின்றது அம்பாலோட பெயர். நம்ம தமிழ்நாட்டில் மகாலட்சுமியாவும் வைஷ்ணவியாவும் வழிபடுவது வழக்கம். இந்த குஷ்மாண்டா அப்படின்ற அம்பாலை சாமி கும்பிட்றதுனால சந்தோஷம் செல்வத்தையும் தரக்கூடியவள், அதே மாதிரி தைரியம் புகழ் இது எல்லாத்தையும் தரக்கூடியவள் குஷ்மாண்டா. 5ஆம் நாள் நவராத்திரியில் ஸ்கந்த மாதா அப்படின்ற அம்பாலை வழிபடுறாங்க. இந்த அம்பாலை மோகினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கந்தன்னா முருகன், மாதா அப்படின்னா தாய். சிங்கத்து மேலே ஒரு சின்ன குழந்தைய கையில் ஏந்தி இருக்கிற மாதிரி இந்த அம்பாள் காட்சி தருவாங்க. அந்த குழந்தை முருகன். கிட்டத்தட்ட 9 நாட்களுமே அம்பாள் தனியாக தான் இருக்கிற மாதிரியே தான் நம்மளோட புகைப்படம்லாம் பார்த்துருப்போம். அந்த ஸ்கந்த மாதா மட்டும்தான் முருகனோட நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த அம்பாலை வணங்குறதுனால அம்பாலோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், அதே மாதிரி முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அம்பாலை வழிபடுறது எதற்காக, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைய தாய் எப்படி பாதுகாப்பாலோ அதே மாதிரி பக்தர்களை இந்த அம்பாள் பாதுகாப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரி 6ஆம் நாள் கார்த்தியாயினி என்ற சண்டிகா தேவி அப்படின்னு நம்ம வழிபடுறது வழக்கம். இந்த அம்பாலை கௌமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்தியாயினி அம்பாள் எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்களாம். அதே மாதிரி ருத்ரமான முகமும் அவங்களுக்கு உண்டு. அதாவது தன்னோட பக்தர்களை பார்க்கும்போது சிரிச்ச முகமாகவும் மித்த எதிரிகளெல்லாம் பார்க்கும்போது ருத்ரமான அவங்களோட இன்னொரு முகத்தையும் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பாலை வணங்குறதுனால செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னும் எல்லாராலையும் நம்பப்படுது. நவராத்திரி 7ஆம் நாள் காலராத்திரி அப்படின்னு அம்பாலை வழிபடுறாங்க. இந்த அம்பாலை சாம்பவி சரஸ்வதியாவும் வழிபடுவது வழக்கம். அதாவது காலராத்திரி காளியின் மறு உருவமாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பாள் செம்பருத்தியை தன்னோட தலை மேலே சூடியிருப்பாங்க. அதே மாதிரி கழுதை வாகனம் இவங்களோட வாகனம். வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 9 அம்பால்லையே
இந்த காலராத்திரி அப்படின்ற அம்பாள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிற வந்து ஒரு அம்பாளாக வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்பாளை வழிபடுவதனால வந்து நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து பிளாக் மேஜிக் எதுவுமே வந்து இந்த அம்பாள்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னும் சொல்கிறாங்க. நவராத்திரி 8ஆம் நாள் மகா கௌரியா வந்து நம்ம அம்பாவை வழிபடுறாங்க. அதே மாதிரி நரசிம்ம தாரிணி அப்படின்னு வந்து தமிழில் வழிபடுறாங்க. டே வந்து 8 தான் வந்து துர்காஷ்டமி, ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த அம்பாள் எப்பயுமே தூய்மையான வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து உடுத்தியிருப்பாங்களாம். அதே மாதிரி வந்து தூய்மையானவற்றின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகா கௌரியை வந்து வழிபடுவதனால மன நிம்மதி, அழகு, சந்தோஷம் இது எல்லாமே வந்து கூடும் அப்படின்றது இதான் நம்பிக்கை. டே 9 அதாவது வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, சரஸ்வதி பூஜை நவராத்திரி 9வது நாள். அம்பாளின் பெயர் சித்திராத்திரி என்ற பரமேஸ்வரி, சித்திகளை வழங்கக்கூடியவள். அதனால தான் சித்திராத்திரி அப்படின்ற பெயர். சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாருமே வந்து வணங்கின அம்பாள். இந்த அம்பாளை வந்து வழிபடுறதுனால சூப்பர் நேச்சுரல் பவரை வந்து வழங்கக்கூடியவள், சித்திகளை வழங்கக்கூடியவர். தன்னோட வந்து கரங்களில் வந்து கதாயுதமும் தாமரையும் வந்து கையில் ஏந்திருப்பா. சித்திராத்திரி அம்பாளை வந்து வணங்குறதுனால வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நவராத்திரி 10ஆம் நாள் வந்து விஜயதசமி. மகிஷாசுர மர்தினி வந்து அம்பாளோட பெயர். ஏன்னா மகிஷனை வதம் செஞ்சு வந்து வெற்றி பெற்ற நாள், அதனால தான் வந்து விஜயதசமி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயம்னா வந்து வெற்றி அப்படின்னு அர்த்தம். அம்பாளை வழிபடுறதுனால நம்மளுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மகிஷாசுர மர்தினி. 9 நாளும் 9 அம்பாளையும் நம்ம வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாவித நலனும் வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை மனசார நம்ம எல்லாம் வந்து வேண்டிக்கலாம். தேங்க்யூ.